தரகம்பட்டி அருகே மாவத்தூரில் அரசு பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளத்தில் பட்டப்பகலில் அனுமதி இல்லாமல் செம்மண் திருட்டு. பொதுமக்கள் சிறைப்பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைப்பு. கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அருகே மாவத்தூர் பகுதியில் அரசு பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளத்தில் 2 டிப்பர் லாரி, 1 ஜேசிபி இயந்திரம் கொண்டு செம்மண் திருடி கொண்டிருந்தனர். அதே பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அரசு குளத்தில் யாரிடம் அனுமதி கேட்டு மண்ணை வெட்டி கொள்ளையடித்து கொண்டு செல்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினர். பொதுமக்கள் காவல்துறையினர் வருவதை தெரிந்து கொண்டு திருட்டு கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். காவல்துறையினர் வந்து ஒரு லாரியை பறிமுதல் செய்து பாலவிடுதி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அப்போது ஜேசிபி வாகனத்தை காவல் நிலையத்திற்கு கொண்டு வருவதாக கூறிய கும்பல் ஜேசிபியினை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லாமல் ஜேசிபியுடன் தப்பி ஓடிவிட்டனர். குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தோகைமலை, தரகம்பட்டி, கல்கை உள்ளிட்ட பகுதிகளில் அரசு பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளங்கள் மற்றும் ஏரிகளில் செம்மண் மற்றும் ஆத்துவாரங்களில் இரவு பகலாக மணல் கடத்தப்பட்டு வருகிறது. இது குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவித்த போதிலும் பெயரளவிற்கு வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் ஒரு சில வழக்குகள் பதிந்து வருவதாகவும் மணல் கடத்தல்காரர்களுக்கு அதிகாரிகள் துணை போவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மண் அதெல்லாம் பருமனெல்லாம் போட்டு எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் நான் ராமமூர்த்தி தலைவர் நாகராஜனை ரோடு போட்டு மறித்து ரொம்ப கட்டி அண்ணன் நாகராஜனை வர சொல்லி போகிறாரு. கேப்டன் தலைமையில் இருக்காரு. கடை பூட்டி இருந்துச்சு, இப்போ வந்துட்டு இருக்காரு கரூரில். எவனை போய் பார்க்கறது?